நோக்கி ஒரு அரிய விலங்கு வந்து கொண்டிருக்கிறது. டேய் இங்கே வாடா, கிட்ட வாடா. தலை ஒரே திருப்பத்தில் இப்படிங்க வா வான்றல. குமார் இல்லை, இந்த தைரியத்தில் நீ நின்றுட்டு இருக்க. கிட்ட வாடா, டே கிட்ட வா. வரமாட்டியா? மனுஷனா கூட மிதிக்க மாட்டேங்குது குச்சிக்காரி மாவை. என்ன கொடுக்க ஆட்டினா பயந்துருவோமா? கொடுக்கல தோல். என்னடி இலக்காரமாக பார்க்குற? அது அவனா தான் நான் குச்சிக்காரிமா பிச்சு போடலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக புரியல. இதுதான் காட்டு பூனைன்றாங்க, கண்டுக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பூனை போகுது. இது வந்து காட்டு பூனையாம்மா. இந்த அங்கே கூட நின்று பாருங்க, சொரிஞ்சிட்டு இருக்குங்க. குச்சிக்காரி மாலை பிடிக்கும். குச்சிக்காரி மாலை, குச்சிக்காரி அங்கே பாருங்க. அந்த ஓரத்தில் நின்று பார்த்துருக்கு. ஒன்று ஓரத்தில் நின்றுட்டுருக்கு, ஒன்றுங்க நின்றுட்டு பார்ப்பனாங்க. இதை கல் எடுத்து வச்சிடலாமா? ஏய் இங்கே பாரு, சட்டை ஓட பண்ணல. எங்க முள்ளம் பன்றி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துட்டு இருக்கேன், பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். எங்க அங்கதாங்க படுத்துட்டு இருக்கு, வர மாட்டேங்குது. இன்னும் டயர்டா தூங்கிட்டீங்களா? காசு கொடுத்து வந்திருக்கோம், வேலை பாருங்க. எந்திரிச்சு டான்ஸ் ஆடுங்க, அப்படி வந்துட்டு போங்க. பாருங்க படுத்துட்டு இருக்கு. அது எந்திரிச்சு வராதுங்க. பாருங்கடா, ஃபோட்டோ போட்டிருக்கு பாருங்க. பா கெட்ட கூட போக முடியாது, வரா மாதிரி எதுவும் இல்லை. குச்சிக்காரி மாவா என்ன விளையாட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா மேலே படுத்துட்டு இருக்கு. ஐயோ சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. டேய் இங்கே வர்றா, டேய் இங்கே வர்றா. இன்னும் ஒரு சாலக்கா தூங்குது. சரி தூங்குட்டா, அதை ஏன் தொந்தரவு பண்ணுவானே. இந்த பாருங்க, இந்த காட்டு பையன் தாங்க அங்கே தூங்கிட்டு இருக்கிறது. முரட்டை தூக்கம். சைத்தானா? ஃபைத்தான். அது ஏதோ ஒரு ஃபைத்தான். நாங்கள்லாம் மோசமானவங்களே, முக்கியமானவங்க. சொல்லுங்க. அனலி எப்படின்னா? அனலின்னு ஒரு பாம்பு இருக்கான் மேலே, சொல்லுங்க. ஸ்பெஷல் வைப்பர். அப்புறம் மேலே இருக்கிறது வந்துட்டு இந்தியன் ராக் பைத்தான். அப்புறம் இந்தியன் கோப்ரா தெரியுமில்ல? இந்தியன் கோபுரா, அது நாகம் சொல்லுவாங்களே, நல்ல பாம்பு. ராஜநாகம் இதுவோ? அதோட இதில் வர்றது இந்தியன் கோப்ரா. அப்படியா? அது பார்த்துடலாம். அப்புறம் சாரையா தான் சேரங்க. இன்னும் நம்மளே ஏமாற்ற பார்க்குறாங்களா? கோபுரா இருக்காமாங்க. கோபுரம் இல்லைங்க. இங்கே குச்சிக்காரி மாவு ஒருத்தி இருக்கா. எங்க? ஐயோ யாருண்ணே? நீண்ணே நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்கண்ணே. அங்கே பாருங்க, இவன் கொஞ்சம் அழுக்கா இருக்கான். ஆனால் ரெண்டு பேர் இருக்காங்க. இங்கே 2 தலை தான் இருக்கு, அங்கே ஒரு தலை இருக்கா? 3 பேர் இங்கே இருக்காங்க. 4ன்றீங்களா? அங்கே ஒரு தலை, 4 5 2 3, இங்கே 2 தலை. இந்த அந்தாண்ட ஒன்று இருக்கு, 5 தலை. 5 பாம்பு இருக்குங்க. ஒன்று மரத்து மேலே பாருங்க, அப்படியே சாவகாசமாக படுத்துட்டு இருக்கு. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஒருவேளை அவன் தான் அம்மாவா? யாருக்கு தெரியும். வா
கண்ணாடிக்கு நீ அந்த பக்கமே இருங்க, நான் இந்த பக்கமே இருக்கேன். 2 பேரும் மோதிக்க வேணாம், கை கொடுத்துக்க வேணாம், எதுவாக இருந்தாலும் ஆபத்து. நீ தலையாடுறது எனக்கு நல்லா தெரியுது, பிச்சு போடுவோம் பார்த்துக்க. தலையை ஆட்டி ஆட்டி பார்க்குதுங்க. நைஸ், நல்ல பாம்பு. ஃபோட்டோ நேரில் பார்ப்போம், என்ன போய் வாங்க. அதே பாம்பா? ஏடா மாப்பிள்ள நல்லா இருக்கியா? வீட்டெல்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா? ஒருத்தன் இல்லைப்பா, அங்கே பாரு. ஆமாப்பா, கட்டை மேலே ஒருத்தர் இருக்கான், இது மேலே ஒருத்தன் அப்படியே நீட்டி விட்டு படுத்துட்டு இருக்கான். அதான் இங்கே பாரு. ஓய்யோயோ, குச்சிக்காரி மாவுளுங்க எத்தனை பேர் இருக்காளுங்களா? அவங்க 1 2 3 4 5 6 பாம்பு வச்சுருக்காங்கங்க. பா, இதுக்கெல்லாம் தீனி என்ன போடுவாங்க? அவங்க மட்டும் இழிச்ச வாங்கிங்களா? ஸ்னேக் பாபு அப்பா மேலே பாருங்க. ஏய் ஐயோ, என்னடா வெண்டச்சார, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்னை ஊரில் காணான்னு தொலைவிடுன்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுற? கிளம்பி வா, ஊருக்கு போவோம். கண்ணாடி பாக்ஸ்குள்ளே ஒண்டிக்கிட்டு என்னடா பண்ணுற? அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தன் உள்ள சந்துக்குள்ளே தலையை விட்டு பார்த்துட்டு இருக்கான். அது சரி. டேய் வாடா வாடா, டேய் தைரியம் தான் வாடா, டேய் வாடா. இந்த பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, 3 மஞ்சள் சாரை. அங்கே மேலேயும் படுத்துட்ருக்கு, ஒரு கும்பலாக படுத்துட்ருக்குங்க மஞ்சள் சாரை. மஞ்சள் சாரை விட்டோம்னா இன்னும் வேகத்தில் போகுதுன்னே தெரியாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் சாரைக்கு விஷம் இல்லைங்க, அதை பார்த்தா ஒரு பயம், அவ்வளோதான். ஏடா யாரில் நீங்களாம் கும்பலாக இருந்தா ஃபேமிலி ட்ரிப்பா? எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் பண்ணிங்க படுத்துட்ருக்கோம். என்ன அது ஒன்றும் பண்ணாது, பயந்து ஓடும். உங்களுக்குள்ளே வந்தோம்னா பீஸாக பிரித்து டேஸ்ட் பார்த்துருவீங்க. இவங்கப்பா இவனுங்கெல்லாம் சாவு கிடையாது ப்ரோ. யார் சொன்னா? இவனுங்க தலைமையிலே இறுக்கி தோலை உரிச்சு அப்படி தொங்க விட்டு வச்சுக்கிறாங்க, தெரியுமா? அப்படி இல்லை, அது கொன்றது. நான் என்ன சொன்னேன்னா, இவனுக்கு சாவுன்றது ஏதோ நோய்வாய்ப்பட்டு மட்டும்தான் அதுங்க சாவுமா. மற்றபடி சாவாதா? அது மற்றபடி சாவாதான் இதுங்களுக்கு. அதாவது இதுங்களுக்கு உயிர் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இது. ஆனால் நோய் வந்தால் தான் சாவும் இதுங்க. சண்டை பண்ண போதாண்ணா? இல்லை இல்லை, எந்திரிச்சு போகிறதுக்காக இருக்கும். முக்களை போய் இடத்த இருக்குங்க. இன்னும் இடம் போடுறியா? வாய்கிட்ட போய் நம்ம கிஸ்ஸாக கொடுக்குறீங்க 2 பேரும். எங்கள் அப்பா மேலே வருதுங்க. இதெல்லாம் ஓடும் ஆனால் தெரியுமா? ஐயோ, மேலே வருது மேலே வருது, மேலே வாடி குச்சிக்காரி மேலே. இது கொஞ்சம் நவந்து நிற்கிதா? அப்படி கூலாக படுத்துட்ருக்கு போங்க. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் நெபுள்ள உங்க பாருங்க, வாயை பொழந்துக்கிட்டு இருக்குது பாருங்க. இது மேலே வராது காய்ஸ், அங்கங்கே படுத்துட்ருக்கு. அங்கே ஒன்று வாயை பொழந்துக்கிட்டு இருக்கிறது நல்லாக உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். அதை விட உங்களுக்கு க்ளோஸ்அப்பாக காட்டுகிறேன் இருங்க. ஐயோய் அருணனிய பாருங்க, மண்ணாந்தாளி மாதிரி வாயை திறந்துக்கிட்டு படுத்துட்ருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ கொடூரமாக இல்லை, ஆனால் சிக்குச்சுன்னா வச்சுக்காங்க, செக்கு மிஷினில் மாட்டின மாதிரி அவ்வளோதான். என்ன வாயை திறந்து படுத்துனுக்குற? செத்துருவோம். பல்ல பார்த்தாவே பயமாக தாங்க இருக்குது. தாடை ரொம்ப வலுவான தாடை. நமக்கெல்லாம் தாடை கீழே இருக்கிற தாடை தானே நவரும். ஆமாம், அதுக்கு முதலைக்கு மேலே இருக்கிறது. அது சரி. அது ஏன் வெயில் காஞ்சிட்ருக்கு இந்த மாதிரியா? வெயில் நின்று வாய் திறந்தா கூட பரவாயில்ல. அது சரி, தொண்டையில் மாட்டிச்சா விட்டா நம்மளை பார்த்துட்டு நம்மளை பல்லு குத்துற குச்சி மாதிரி வச்சு பல்லு குத்த வச்சுக்க. வாங்க போவோம். நீ உதைக்கும் காட்டி அதை காலை பிடிச்சி டேஸ்ட் பார்த்துரும். இங்கே பாருங்க, முதல்ல ஓடுதா? நான் வாங்க ஓடுது. அது சரி.